ஓம் சாந்தி. இன்று பிரம்மா குமாரி சிஸ்டர் ஷிவானி அவர்கள் வகுப்பின் தமிழாக்கத்தை பார்க்க போகிறோம். வகுப்பின் தலைப்பு ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங். அதிகமாக சிந்திப்பதை எவ்வாறு நிறுத்த முடியும்? குறைவாக சிந்தியுங்கள். அதிகமாக சிந்திப்பதால் மனதின் சக்தி என்னவாகிறது? வீணாகிறது. ஆனால் நாம எப்போ ஜாஸ்தி யோசிக்கிறோம்? தவறாக சிந்திக்கும் பொழுதுதான் அதிகமாகவும் யோசிக்கிறோம். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது இவங்களோட விசேஷ தன்மைகளை சொல்லுங்கன்னு கேட்டா நீங்க சொல்வீங்க, ஆமா இவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்வீங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப உதவி செய்வாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. பொதுவா 2 3 வரிகளிலேயே மற்றவர்களுடைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவது என்பது முடிந்து விடுகிறது. அதே எதிரான விஷயங்கள் சொல்லுங்க, இவங்களுக்குள்ள என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டால் அப்போ அது 8 9 10 வரிகள் வரைக்கும் கூட போகும். ஒருவருக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு ரொம்ப குறைவாகவும் சிறிய அளவிலும் தென்படும். ஆனா பலவீனங்கள் நிறைய தென்படும். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், எப்பொழுது நாம சரியாக சிந்திக்கிறோம், நல்ல விதமாக சிந்திக்கிறோம் அப்படின்னா நாம குறைவாக சிந்திக்கிறோம். எப்போ நாம நெகட்டிவா யோசிக்கிறோம், வீணானதை யோசிக்கிறோமோ அப்போ நாம நிறைய யோசிக்கிறோம். அப்போ உள்ள அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும், மனசு நிறைய பேசிக்கிட்டே இருக்கும். அதனால்தான் இன்றைய நாட்களில் மனிதர்கள் சொல்றாங்க, ஓவர் திங்கிங் ஆகுது, நிறைய யோசிக்கிறோம், நிறைய எண்ணங்கள் வருது, என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதிகமாக சிந்திப்பது, ஓவர் திங்கிங் என்பது எதனுடைய அடையாளம்? கூட்டத்தில் இருந்து அதிகமாக சிந்திப்பது என்பது டிப்ரெஷனுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. டிப்ரெஷன் அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சிஸ்டர் சொல்றாங்க, டிப்ரெஷன் என்பது வேறு, ஓவர் திங்கிங் என்பது வேறு. அதிகமாக சிந்திப்பது என்பது தனிப்பட்டது. ஓவர் திங்கிங்னா என்ன? அதிகமான எண்ணங்கள் வருவது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அதிகமாக சிந்திப்பது. ஓவர் திங்கிங் என்பது மனம் சற்று பலவீனமாக இருப்பதற்கான அடையாளம். பலவீனம் என்றால் நோய் என்று அர்த்தம் அல்ல. கொஞ்சம் பலவீனமா இருக்கு, என்னுடைய உடல் கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னா 3 மாடி ஏறணும் அப்படின்னா கூட எனக்கு மூச்சு அடைப்பு ஏற்படும். ஆனா கூட இருக்கிறவங்க 5 மாடி கூட கடகடன்னு ஏறிடுவாங்க. எப்போ படிக்கட்டு ஏறும் பொழுது எனக்கு மூச்சு விடுறது சிரமமா இருக்கு என்பது தெரிய வருதோ அப்போ நான் படிக்கட்டின் மீது பழியை போடக்கூடாது. படிக்கட்டு நிறைய இருக்கு, பெருசா இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடாது. நான் எப்படி இதை ஏற முடியும், இப்படி படிக்கட்டின் மீது நம்ம பழி போடக்கூடாது. என்னுடைய உடல் பலம், ஸ்டாமினா என்பது குறைவாக இருக்கிறது, அதனாலதான் எனக்கு படிக்கட்டு ஏறும் பொழுது மூச்சடைப்பு ஏற்படுகிறது, இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நான் முயற்சி செய்து என்னுடைய உடல் பலத்தை அதிகரிக்கும் பொழுது 3 மாடி என்ன, 5 மாடி கூட என்னால உடனே ஏறிவிட முடியும். மூச்சு விட சிரமப்படுவது என்பது உடலில் பலம் குறைந்திருப்பதற்கான லோ ஸ்டாமினாவின் அடையாளம். உடலில் அங்கங்கே வலி இருக்கிறது என்பது உடல் பலம் குறைவாக இருப்பதற்கான அடையாளங்கள். அடிக்கடி நோய்வாய்ப்படுவது என்பது உடல் பலம் சத்து குறைவாக இருப்பதன் அடையாளம். அதே போலத்தான் அதிகமாக சிந்தனை செய்வது, அதிகமான எண்ணங்கள் வருவது என்பது எமோஷனல் இம்யூனிட்டியின் பலவீனத்தை குறிக்கிறது. எமோஷனல் இம்யூனிட்டி என்றால் உணர்வு பூர்வமாக பலமில்லாமல் இருப்பது. உள்ளார்ந்த சக்தி குறைவாக இருக்கும் பொழுது அதிகமான எண்ணங்களை ஏற்படுத்துகிறோம். பழைய விஷயங்களை நம்மால் மறக்க முடியவதில்லை. அப்படி என்றால் சக்தி குறைவாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம். யாராவது ஏதாவது சொல்லிட்டா உள்ள ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப மனசுக்குள்ள எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. என்னையே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னோட வாழ்க்கைக்கு ஒரு வேல்யூவே இல்ல, மதிப்பே இல்லாம போயிடுச்சு எனக்கு. அவங்க என்னமோ ஒரு வரிதான் சொல்லியிருப்பாங்க, ஆனா நாம நமக்குள்ள 100 வரிகளை ஏற்படுத்துகிறோம். அந்த மாதிரி ஏற்படுகிற எண்ணங்களை நம்மால நிறுத்த முடிவதில்லை. இப்படி வருகிற எண்ணங்களுக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் நாம தினப்படி மனதை பலப்படுத்துவதே இல்லை. அதே மனதுக்கு நாம் இப்படி சொன்னால், போதும் நிறுத்திவிடு, சும்மா இரு, இப்படி சொல்லிவிட்டால் மட்டும் மனம்
சும்மா இருந்து விடுகிறதா என்ன? நீங்கள் உங்களுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்களை அழுத்தி வைக்க முடியாது. சும்மா இரு, நிறுத்து, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அது நடக்கவே முடியாது. ஆனால் மனதில் ஏற்படும் எண்ணங்களின் தரத்தை நம்மால் மாற்ற முடியும். அதனால்தான் ஆன்மீகமும் தியானமும் மிக மிக அவசியமானது. ஏனென்றால் இவை மட்டுமே வேர் வரைக்கும் செல்கின்றன. வேர் வரைக்கும் சென்று எண்ணங்களின் குவாலிட்டியை சேஞ்ச் செய்து விடுகின்றன. எண்ணங்களின் குவாலிட்டி மாறிவிடுகின்றது. அப்பொழுது எண்ணங்களின் அளவு, எண்ணங்களின் தரம், எல்லாமே, எண்ணங்களின் வேகம் அனைத்தும் தானாகவே சரியாகி விடுகின்றது. எண்ணங்களில் தூய்மை தானாகவே ஏற்பட்டு விடுகின்றது. மனதுக்கு பலமும் தானாகவே உருவாகின்றது. இப்பொழுது நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த மாதிரி அதிசயத்தை செய்து காண்பிக்க வேண்டும். அதனால் இந்த மனதை மிகவும் தெளிவாகவும் சுத்தமாக வைப்பதற்கு நாம நிறைய கவனம் செலுத்த வேண்டும். இன்று நாம் ஒரு சோதனை செய்து பார்க்கலாம் மனதின் மீது. எப்பொழுதெல்லாம் மனம் அங்கே இங்கே என்று தேவையில்லாததை யோசிக்கின்றதோ, அப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் வேலையில் இருந்து ஒரு 30 வினாடிகளுக்கு பிரேக் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளி உலக விஷயங்களில் இருந்து தன்னை விலக்கிக் கொண்டு ஒரு 30 வினாடிகளுக்கு தன்னுடன் அமர வேண்டும். மனதிடம் இப்படி கேட்க வேண்டும், என்ன சொல்கின்றாய்? அப்பொழுது மனம் சொல்லும், அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, என்னை எப்படி அவங்க இப்படி சொல்லலாம்? அப்பொழுது மனதிடம் சொல்லுங்கள், அவர்கள்தானே அப்படி செய்தார்கள், அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? அவர்களுடைய சமஸ்காரமாக இருக்கலாம் அல்லவா? அவரை பற்றி நீங்கள் ஏன் இப்படி, அவர்கள் சொன்னதை வைத்து நீ ஏன் இப்படி கவலைப்படுகிறாய், துக்கப்படுகிறாய்? இப்படி எண்ணங்களை ஏற்படுத்தி உன்னை ஏன் வருத்தமடைய செய்கிறாய்? எப்படி மனதிடம் பேச வேண்டும் என்றால், நாம் மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறோமோ அதுபோல நம்முடைய மனதுடன் நாம் பேச வேண்டும். மற்றவர்களிடம் இப்படி பேசுகிறோமா இல்லையா? நம்மில் எத்தனை பேர் மற்றவர்களுடைய மூடை எப்பொழுதாவது சரி செய்திருக்கிறோம்? பவரை பாருங்கள். நாம் மற்றவர்களுடைய மனதை சரி செய்து விடுகின்றோம். நம்மால் மற்றவர்களுடைய மூடை சரி செய்ய முடியும் என்றால், எப்பொழுது நம்முடைய மூட் கெட்டு போகின்றதோ அப்பொழுது நாம் யாருடன் அமர வேண்டும்? ஆனால் நாம் அப்படி செய்வதில்லை. நாம் என்ன செய்கிறோம் என்றால், என்னுடைய மூடு சரியாக இல்லை, யாருக்காவது போன் செய்ய முயற்சிக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஈக்குவேஷன் என்னவாக இருக்கிறது என்றால், நம்மால் மற்றவர்களுடைய மூடை சரி செய்ய முடியும், மற்றவர்கள் நம்முடைய மூடை சரி செய்வார்கள். சில சமயங்களில் நடந்தும் விடுகிறது, சில சமயங்களில் இதுவும் நடக்கிறது. நாம் யாரிடம் நம்முடைய மனக்குறைகளை சொல்கின்றோமோ அவர்கள் எக்ஸ்ட்ராவாக 2 லைன் சேர்த்து விடுவார்கள். அப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? இவரிடம் பேசுவதற்கு முன்பே பரவாயில்லையா இருந்தது, இப்பொழுது பேசிய பிறகு இன்னமும் மூடு கெட்டு போய்விட்டது. அதனால் மனிதர்கள் மீது ஒரு சார்ந்த தன்மையை ஏற்படுத்திவிடக் கூடாது. மனிதர்களை சார்ந்து நம்முடைய உணர்வு பலம் இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காக போன் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் நம்முடைய மூடை சரி செய்வார்கள் என்று எண்ணி யாரிடமும் போனில் பேசக்கூடாது. எவ்வளவு இனிமையான வார்த்தைகளை பேசி மற்றவர்களுடைய மூடை சரி செய்ய முடியும் என்றால், அப்படியே இனிமையான வார்த்தைகளை பேசி தன்னுடைய மூடை சரி செய்ய முடியுமா, முடியாதா? ஒருவேளை யாராவது உங்களிடம் வந்து, அவர் இப்படி என்னிடம் நடந்து கொண்டு விட்டார், இப்படி செய்து விட்டார் என்று கூறினால், ஒருவர் என்னை அவமதித்து விட்டார், இவருக்கு வேலை செய்யவே தெரியவில்லை, நான் இவ்வளவு கடின உழைப்பு செய்கிறேன், இருந்தும் என்னை பற்றி இவர்கள் இப்படி இப்படி கூறிவிட்டார்கள், இப்படியெல்லாம் கூறி தங்களுடைய அழுகையை உங்களிடம் கூறுகின்றனர். அப்பொழுது அவரிடம் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அவருடைய மூடை சரி செய்வதற்காக நாம் என்னவெல்லாம் கூறுகின்றோம்? கூட்டத்தை பார்த்து கேட்கின்றார், அவருடைய மூடை சரி செய்வதற்காக என்னென்ன நல்ல வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? விட்டு விடு என்று கூறுகிறோம். பிறகு மன்னித்து விடு, அவர் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர் என்று நாம் கூறினால் இவர் என்ன சொல்வார்? இப்பொழுது எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்கவில்லை என்றே கூறுவார். மற்றவர்களுக்கு நாம் என்னவெல்லாம் கூறுகிறோம் என்பதை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரை நாம் மிகவும் நேசிக்கிறோமோ அவர்களுக்கு நடக்கிற விஷயங்கள் நமக்கு முக்கியமானதாக படுகின்றதோ, அவர்கள் மூடு சரியாகிற வரை நாம் அவர்களை விடமாட்டோம். சரியா இல்லையா? ஏனென்றால் நாம் அவர்களை நேசிக்கிறோம். இப்பொழுது நாம்
நம்மை நாமே நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதனால் தனக்கு தன்னுடனேயே மிக அழகான ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய மனம் அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? என்னிடம் இப்பொழுது நேரம் இல்லை, வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். இதற்கு அர்த்தம் நமக்கு நம் மீது சிறிது கூட அன்பு இல்லை. மனம் அழுவதை பார்த்த பின்பு கூட அதனுடன் உட்கார நாம் தயாராக இல்லை. இப்படி செய்கிறோமா இல்லையா? மனம் மிகவும் அழுகிறது. வீட்டுக்கு சென்ற பிறகு கூட மனம் அழுது கொண்டே இருக்கிறது என்றால் டிவியை ஆன் செய்து விடுகின்றோம். நீ அழுவதை நிறுத்தி இப்பொழுது டிவி பார் என்று கூறுகின்றோம். அதனால்தான் வாழ்க்கையில் இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்றால் ஒரு விஷயத்திலிருந்து மனதை வேறு விஷயத்தை திருப்புவதற்காக நிறைய விஷயங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இப்படி மனம் அழுவதை என்னால் பார்க்க சகிக்க முடியவில்லை. அதனால் இந்த மனதிடம் ஏதாவது ஒரு பொம்மையை கொடுத்து விடலாம். வேற எதுவும் இல்லை என்றால் கூட உடனே போன் என்ற பொம்மையை கையில் கொடுத்து விடுகின்றோம். ஒரு நிமிடம் நேரம் ஓய்வாக நமக்கு கிடைத்தால் கூட உடனே போனை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுகின்றோம். நாம் ஏன் அடிக்கடி இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பக்கமாக செல்கிறோம் என்றால், நம்மால் மனம் அழுவதை பார்க்க முடியவில்லை. மனம் அழுவதை கேட்க நாம் தயாராக இல்லை. அதனால் மனதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து விட வேண்டும் இப்படி நினைக்கிறோம். இதனால் என்ன நடக்கிறது என்றால் 7-8 மணி நேரம் உறங்கி எழுந்த பின்பு கூட நம்மால் புத்துணர்வோடு இருக்க முடிவதில்லை. இன்னும் 5-10 நிமிடங்கள் உறங்கலாம் என்றே மனம் விரும்புகின்றது. எழுந்த பிறகு இப்படி ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் மனதில் எழுகிறதா இல்லையா? யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது? எழுந்த பிறகு இன்னும் சில நேரம், சிறிது நேரம் தூங்கலாம் என்ற விருப்பம் யாருக்கெல்லாம் ஏற்படுகின்றது? ஒரு பொழுதும் நம்மை நாமே கேட்கவே இல்லை. இவ்வளவு நேரம் தூங்கி எழுந்த பிறகு கூட இன்னும் சிறிது நேரம் தூங்க வேண்டும் என்று ஏன் மனம் விரும்புகின்றது என்று நாம் ஒரு பொழுதும் நிறுத்தி யோசிக்கவே இல்லை. ஏனென்றால் மனம் சரியாக தூங்கவில்லை, உடல்தான் தூங்கியது. மனம் ஏன் தூங்கவில்லை? ஏனென்றால் நாம் மனதின் கேள்விகளை அட்ரஸ் செய்யவில்லை. நாம் மனதின் மூடை சரி செய்யவில்லை. கவலையுற்ற, துக்கமுற்ற, வருத்தமடைந்த மனதோடு நாம் தூங்க சென்று விட்டோம். எந்த மனநிலையோடு நாம் தூங்க செல்கின்றோமோ அதே மனநிலையோடு தான் நாம் எழுந்து கொள்வோம். அதனால் ஒரு பொழுதும் அப்செட்டான மனதுடன் தூங்க செல்லவே செல்லாதீர்கள். மனதை சரி செய்த பிறகே, மனதின் கேள்விகளுக்கு பதில் அளித்த பிறகே, மனதின் அழுகையை நிறுத்திய பிறகே தூங்க செல்ல வேண்டும். இந்த மனம் என்ன சொல்கின்றது அதை எழுதக்கூட செய்யலாம். எண்ணங்கள் என்ற அளவில் நம்மால் மாற்றம் கொண்டு வர முடியவில்லை என்றால் அந்த எண்ணங்களை எழுத ஆரம்பியுங்கள். இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த எண்ணங்களை யாரோ ஒருவர் உங்களுக்கு மெசேஜ் செய்து விட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மெசேஜுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுப்பீர்கள்? அதே போல தனக்குத்தானே பதில் கூறுங்கள். உங்கள் மனதுக்கு பதில் சொல்லுங்கள். எழுதி கொண்டே செல்லுங்கள். மனம் இப்படியெல்லாம் சொல்கின்றது. இப்பொழுது என்ன நடக்கும்? இப்பொழுது வேலை கூட இல்லையே, ஜாப் கூட போய்விட்டது, அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படி நம்மால் தர முடியும்? என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? இப்படியே போக முடியாதே, குடும்பத்தை எப்படி நாம் நடத்த முடியும்? இது போல மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் கூட தூங்குவதற்கு முன்னால் மனதுக்கு பதில் சொல்லுங்கள். மனதுக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் சக்திசாலி ஆத்மா, பரமாத்மா என்னுடனே இருக்கின்றார். இப்படி சொல்லிவிட்டு தூங்க செல்ல வேண்டும். பிறகு அதிகாலையிலும் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும். மனமே நீ கவலைப்படாதே. மனம் செல்லும். மனம் கூறும், என்ன எல்லாம் நல்லபடி நடந்து விடுமா? அப்பொழுது கூறுங்கள், ஏன் நடக்கக்கூடாது? கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்காது? இது நாள் வரைக்கும் எவ்வளவோ செய்தோமே, இனிமேல் செய்ய முடியாதா என்ன? அப்பொழுது இந்த மனம் என்ற குழந்தை சாந்தமாக ஆரம்பிக்கும். நமக்குள்ளே மனம் என்ற ஒரு குழந்தை அமர்ந்திருக்கின்றது. அது சாந்தமாகி நன்றாக உறங்க ஆரம்பிக்கும். இப்படி மனம் ஓய்வாக உறங்கும் பொழுது அடுத்த நாள் காலையில் வேலை செய்வதற்கான பலம் அதற்கு கிடைத்துவிடும். அதே அழுது கொண்டே தூங்கினால் அடுத்த நாள் இன்னும் அதிகமான அழுகை ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட துக்கமான மனதோடு நாம் வேலை செய்வதற்காக செல்கின்றோம். இப்படி செய்வதனால் நமக்கு பலன் கிடைப்பதில்லை. அதனால் இரவில் உறங்குவதற்கு முன்னால்
மனம் என்ற கண்ட்ரோல் ரூமுக்கு, கட்டுப்பாட்டு அறையை சுத்தம் செய்வது என்பது மிக மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது. இன்றிலிருந்து உறங்க செல்வதற்கு முன்னால் இதை செய்வீர்களா? இது நம்முடைய தினசரி பழக்க வழக்கமாக இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட மிஸ் செய்துவிடக் கூடாது. இரவு தூங்குவதற்கு முன்பான 15 நிமிடங்கள் நம்முடையதாக இருக்க வேண்டும். நமக்கே நமக்கானதாக இருக்க வேண்டும். எந்த இடத்தை மிகவும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டுமோ அந்த இடத்தை தினமும் அழுக்கு செய்ய மாட்டோம் அல்லவா? எந்த விஷயங்களினால் நாம் நம்முடைய மனதை அழுக்கடைய செய்கின்றோம்? நமக்கு தெரியும் நாம் எந்தெந்த விஷயங்களினால் நம்முடைய மனதை குப்பை கூலமாக, அழுக்காக ஆக்குகிறோம் என்று. நாம் உள்ளே எடுத்துக்கொள்ளும் விஷயங்கள், கான்டென்ட். நாள் முழுக்க நாம் டைம் பாஸ் என்று கூறி, பொழுதுபோக்கு என்று கூறி நம்முடைய போனை ஸ்க்ரால் செய்து கொண்டே இருக்கின்றோம். 3 விஷயங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒன்று, போனை ஸ்க்ரால் செய்து கொண்டே இருப்பது, டிவி சேனல்களை மாற்றி மாற்றி வைப்பது, லேப்டாப்பை எடுத்து வைத்துக்கொண்டு மவுஸை சுழற்றி கொண்டே இருப்பது. நாம் நமக்குள் என்னவெல்லாம் உள்ளே போட்டுக்கொண்டே இருக்கின்றோமோ, என்னவெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோமோ, இப்படி நாம் செய்வதால் நம் மனதுக்குள்ளே என்ன விஷயங்களை, என்னவற்றை எல்லாம் உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்வதே இல்லை. இன்று ஒரு நாள் மட்டும் நம்முடைய மனதை சக்திசாலியாக ஆக்க வேண்டும். ஒரு நாள் மட்டும். எந்த ஒரு விஷயத்தையோ, எந்த ஒரு மீடியாவையோ, எதில் நெகட்டிவான ஒரு வார்த்தை இருந்தால் கூட அதை நாம் உள்ளே எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு நாளைக்கான இந்த ஹோம்வொர்க்கை செய்ய முடியுமா? இன்று ஒரு நாள் மட்டும் இதை செய்வதற்கு யாரெல்லாம் ரெடி? அந்த விஷயங்களுக்குள்ளே கவலை என்பதற்கான அடையாளமே இருக்கக்கூடாது. துக்கத்தை தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. பயம் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. அதில் கோபம் இருக்கக்கூடாது. இம்சைகள் இருக்கக்கூடாது. காம விகாரம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை குறை கூறுகின்ற விஷயம் இருக்கக்கூடாது. பொறாமை இருக்கக்கூடாது. மற்றவர்களை கேலி செய்வது என்பது இருக்கக்கூடாது. மற்றவர்களை இலக்காரமாக செய்வது என்பது இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அந்த எந்த ஒரு விஷயமும் நாம் பார்க்கும் கேட்கும் விஷயங்களில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரிண்ட் மெசேஜுக்கு போங்க. ஒரு 5 வரிகளை படித்தாலே போதும், உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வந்துவிடும். அந்த 5 வரிகளை படித்தாலே நீங்கள் எல்லா விஷயங்களும், உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். அந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த மனம் என்ற உலகத்தின் நிலை என்னவாக இருக்கின்றது, இதை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நாம் உலகத்தில் உள்ள விஷயங்களை உள்ளே எடுத்துக்கொண்டே செல்கின்றோமோ, எவ்வளவு செய்திகளை நாம் உள்ளே கிரகித்துக் கொண்டே இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய மனதின் நிலை என்பது அப்படியே ஆகிக்கொண்டே செல்லும். எவ்வளவு இந்த மனம் அப்படி ஆகிக்கொண்டே செல்கின்றதோ அந்த அளவுக்கு உலகமும் இன்னமும் அப்படியே ஆகிக்கொண்டே செல்லும். உலகத்தில் என்ன நடக்கிறது என்ற விஷயங்களை நாம் கிரகித்துக் கொண்டு உலகத்தை அப்படியே இன்னும் ஆக்குவதற்காக நாம் முயற்சி செய்யக்கூடாது. நாம் அப்படிப்பட்ட விஷயங்களை உட்கிரகித்து இந்த உலகம் நாளை எப்படி ஆக வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட விஷயங்களையே நாம் உள்ளே கிரகிக்க வேண்டும். இதை செய்ய வேண்டுமா அல்லது இல்லையா? இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதினால் மட்டுமே இந்த உலகத்தை நாம் மாற்றிவிட முடியாது. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ரோல் நம்முடையது கிடையாது. அப்படியே இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் உலகத்தில் என்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் மாற்றம் செய்யக்கூடாது. நம்முடைய சமஸ்காரங்களை மாற்றியே இந்த உலகத்தை நாம் மாற்ற வேண்டும். நாம் காமம், கோபம், அகங்காரம், பொறாமை, பற்று இப்படிப்பட்ட விஷயங்களை கிரகித்தோம் என்றால் இந்த உலகத்தில் இன்னமும் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை என்பது இன்னமும் அதிகரித்து கொண்டே செல்லும். நாம் இவற்றை என்ன செய்ய விரும்புகிறோம்? அந்த விகாரங்களை நாம் என்ன செய்ய விரும்புகிறோம்? பினிஷ் செய்யவே விரும்புகிறோம். வெறும் நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல,
இந்த உலகத்திலேயே அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது, பினிஷ் ஆகிவிட வேண்டும் என்றே விரும்புகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையையும் பாருங்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாமும் இந்த 5 விகாரங்களில் இருந்தே உற்பத்தி ஆகின்றது. இப்படி நடக்கிறதா இல்லையா? காம விகாரம். இந்த காம விகாரத்தையே எடுத்துக்கொண்டு பார்ப்போம் என்றால், நாம் செய்திகளை கேட்கின்றோம். எப்படி இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள், எப்படி இவரிடம் இவர் இப்படி நடந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறோம். யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தவறு செய்தார்கள். ஆனால் தன்னைத்தானே கேளுங்கள், நாம் அப்படி எதுவும் செய்துவிடவில்லையே, அதனால் இந்த உலகத்தில் காம விகாரம் அதிகரிக்க கூடிய ஒரு விஷயத்தை நாம் செய்துவிடவில்லையே என்று தன்னைத்தானே கேட்க வேண்டும். நாம் காம விகாரம் தொடர்புடைய விஷயங்களை உள்ளே கிரகிக்கும் பொழுது இந்த சிருஷ்டியில் காம விகாரத்தை அதிகரிக்கின்றோம். நாம் அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கின்றோம், அப்படிப்பட்ட சித்திரங்களை பார்க்கின்றோம், படிக்கின்றோம், வீடியோஸ் பார்க்கிறோம், அப்படிப்பட்ட நகைச்சுவையை கேட்கின்றோம். அது நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்துகின்றது. எப்படி ஒரு சங்கல்பம் மனதில் உருவாகிவிட்டாலே அது ஒரு அதிர்வலையாக மாறும், அது இந்த சிருஷ்டியில் பரவும். அப்பொழுது இந்த உலகத்தில் காம விகாரத்தின் அதிர்வலைகள் அதிகரிக்கும். அது யாராவது ஒருவர் மீது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த நபர் காம விகாரத்தின் வசப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்வார். வெளியே கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் எனக்கு உள்ளே, என்னுடைய உள் உலகத்தில் கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றதா அல்லது சத்தியுகம் நடந்து கொண்டிருக்கின்றதா என்பது என்னுடைய தேர்வாகும். வெளியே உள்ள உலகம் என்னுடைய எண்ணத்தையோ என்னுடைய ஸ்திதியையோ உருவாக்க முடியாது, உருவாக்க கூடாது. அதனால்தான் நாம் இன்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருக்கின்றோம். வெளியே கலியுகம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்று நாம் நமக்குள்ளே சத்தியுகத்தை உருவாக்க ஆரம்பிக்க வேண்டும். நமக்குள்ளே சத்தியுகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாரா? நமக்குள்ளே சத்தியுகத்தை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் தயார்? மிகவும் நல்லது. நமக்கு உள்ளே சத்தியுகத்தை உருவாக்க நாம் ஆரம்பித்து விட்டோம் என்றால் நம்முடைய வீட்டில் சத்தியுகம் உருவாக ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்களினால்தான் நம்முடைய உலகம் படைக்கப்படுகின்றது. அது மெதுமெதுவாக அந்த அதிர்வலைகள் பரவ ஆரம்பிக்கும். இப்படியே சென்றால் சிறிது காலத்திலேயே இந்த சிருஷ்டியில் சத்தியுகம் ஏற்பட்டுவிடும். பாரதம் தங்க பாரதமாக மாறிவிடும். நாம் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கின்றனர். மக்கள் தொகையின் ஒரு மிகப்பெரிய பகுதி இந்த கலியுகத்தை இன்னும் மோசமான கலியுகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது. முதலில் இதை சொல்லுங்கள், நம்மில் யார் யாரெல்லாம் இந்த கலியுக உருவாகுவதற்கான பங்களிப்பை செய்திருக்கின்றோம்? நான் என்னுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றேன். நீங்கள் செய்திருக்கிறீர்களா இல்லையா? நாம் எப்படி இந்த கலியுகத்தை உருவாக்கினோம்? எப்பொழுது நாம் விகாரத்தின் வசப்பட்டு யோசிக்கிறோம், பேசுகிறோம், காரியங்கள் கர்மங்கள் செய்கின்றோமோ, காமம், கோபம், அகங்காரம், இந்த விகாரங்களின் வசப்பட்டு நாம் கர்மங்கள் செய்யும் பொழுது, இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். இதை தவிர மற்றவர்கள் மீது வெறுப்பு, பொறாமை, சோம்பல், அலட்சியம், இப்படிப்பட்ட விஷயங்களோடு நாம் இப்படிப்பட்ட பலவீனமான குணங்களின் அடிப்படையில் நாம் கர்மங்கள் செய்யும் பொழுது இந்த உலகத்தின் அதிர்வலைகள் மிகவும் தாழ்வானதாக ஆகிவிடுகின்றது. இந்த சிருஷ்டி இன்னமும் அதிகமான கலியுகமாக மாறிக்கொண்டே போகின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்தை யார் கலியுகமாக மாற்றியது? நாம் தான் மாற்றினோம். அப்பொழுது இந்த உலகத்தை சத்தியுகமாக யார் மாற்றுவார்கள்? இந்த உலகத்தை சத்தியுகமாக யார் ஆக்குவார்கள்? எப்படி நம்முடைய வீட்டை நாம் தான் அழுக்கடைய வைக்கிறோம், அப்பொழுது சுத்தப்படுத்துதலும் நாம் தானே செய்ய வேண்டும். நாம் அப்படி அழுக்கடைந்த வீட்டில் அமர்ந்தபடி அதை பார்த்து பார்த்து வருத்தமடைய முடியாதல்லவா? அந்த அழுக்கை, குப்பை கூளங்களை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். அதுவே முக்கியம். அதே போலவே இப்பொழுதும் ஒரு சமயம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. இதை டிரான்சிஷன் நேரம் என்று கூறலாம்.
சங்கம யுகம் என்றும் கூறலாம். இந்த சமயத்தில் இந்த சிருஷ்டியின் அதிர்வலைகள் மிகவும் தாழ்வாக ஆகிக் கொண்டே செல்கின்றது. சில வருடங்களுக்கு முன்பு கோவிட் நடைபெற்றது. அந்த கோவிட் நடைபெற்ற காலகட்டத்தில் 2 வருடங்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் கவலை, துக்கம், பயம் போன்ற மிகவும் தாழ்வான உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒரே நேரத்தில் பயம், கவலை என்ற உணர்வை ஏற்படுத்தும் பொழுது இந்த சிருஷ்டியின் அதிர்வலைகள் மிகவும் தாழ்வாக ஆகிவிட்டது. எப்பொழுது இந்த சிருஷ்டியின் வைப்ரேஷன் மிகவும் தாழ்வாக போய்விடுகின்றதோ அது நம்முடைய மனதின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திடீரென பயம் ஏற்படுகின்றது, திடீரென கவலை போன்ற எண்ணங்கள் ஏற்படுகின்றது. சிலருக்கு பதட்டம், சிலருக்கு பேனிக் ஏற்படுகின்றது. இதில் மிக அதிக அளவில் குழந்தைகளும் இருக்கின்றனர். மிகவும் முக்கியமாக ஒரு கேள்வி மனதில் ஏற்படுகின்றது, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் வாயுமண்டலம் மிகவும் அசுத்தமாக இருக்கின்றது. நாம் நகரத்தில் வசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும், இங்கே காற்று மண்டலம் மிகவும் மாசுபட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த வாயுமண்டலத்தில் வாழ்வதை நாம் கற்றுக்கொண்டு விடுகின்றோம். ஆனாலும் காற்று நம் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியே தீருகின்றது. இந்த வாயுமண்டலம் என்பது வெறும் ரசாயனங்களால் அசுத்தமாகவில்லை, ரசாயனங்களால் மட்டுமே அசுத்தமாவதில்லை, நெகட்டிவ் உணர்வுகளாலும் அசுத்தமாகி இருக்கின்றது. நமக்கு இது கூட தெரியவில்லை. இப்படிப்பட்ட வாயுமண்டலம் நம் மனதின் மீது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிவதே இல்லை. நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது, குழந்தைகளின் மீது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் உணர தவறிவிட்டோம். அதனால்தான் சிறிய விஷயங்கள் கூட மிக பெரியதாக தோன்றுகின்றது. அதனால்தான் நாம் சிறிய விஷயத்துக்கு கூட நிறைய எண்ணங்களை ஏற்படுத்தி அதிக சிந்தனைகளை செய்பவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஓம் சாந்தி.